இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். வீட்டு உபயோகப் பொருட்களின் மீதான மதிப்பு கூட்டு வரியை ரத்து செய்ய கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். உண்மைகளை மறைத்து பொய்யை மூலதனமாக்கி மக்களை ஏமாற்றும் முதலமைச்சராக ஜெயலலிதா உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. நீர்நிலைகளை பராமரிக்காமல் தண்ணீருக்காக அண்டை மாநிலங்களிடம் மக்கள் கையேந்தும் நிலைக்கு தள்ளியதே திமுக மற்றும் அதிமுக அரசுகளின் சாதனை என கேப்டன் விஜயகாந்த் விமர்சனம். வெள்ள நிவாரணம் வழங்குவதில் பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் புகார். தொடர் மழையால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த நெல் உள்ளிட்ட பயிர்கள் நீரில் அழுகி சேதம். பொருளாதார சிக்கலில் சிக்கி தவிக்கும் விவசாயிகள். ஒரு மாத விடுமுறைக்கு பின்னர் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன பள்ளி கல்லூரிகள். விடுமுறையை ஈடுகட்ட சனிக்கிழமைகளிலும் பள்ளிகளை இயக்க திட்டம். சிங்கப்பூரின் 6 செயற்கைக்கோளுடன் PSLV ராக்கெட் விண்ணில் ஏவுவதற்கான கவுண்டவுன் தொடக்கம். 16ஆம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது. விரிவான செய்திகள். வீட்டு உபயோகப் பொருட்களின் மீதான மதிப்பு கூட்டு வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் வட மாவட்டம், தென் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதிமுக அரசோ இயல்பு நிலை திரும்பியதாக பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் அதிகாரிகளை கொண்டு பேட்டியளிக்க வைப்பதாக சாடியுள்ள அவர், உண்மைகளை மறைத்து பொய்யை மூலதனமாக்கி மக்களை ஏமாற்றும் முதலமைச்சராக ஜெயலலிதா இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசு அலுவலகங்கள், வங்கிகள், பள்ளிகள் வழக்கம் போல் செயல்பட துவங்கிவிட்டால் இயல்பு வாழ்க்கை திரும்பியதாக அர்த்தமோ என கேள்வி எழுப்பியுள்ள கேப்டன் விஜயகாந்த், பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வித நிவாரணமும் கிடைக்காமல், எந்த வகையான உதவிகளும் பெற முடியாமல், தங்களுடைய இழப்பை ஈடு செய்ய வழி தெரியாமல் திகைத்து போய் நிற்பதையும் அவர் எடுத்துக் காட்டியுள்ளார். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் வீடுகளில் இருந்த இருசக்கர மோட்டார் வாகனம், சைக்கிள், வாஷிங் மிஷின், ஃபிரிட்ஜ், டிவி, கிரைண்டர், மிக்சி, ஃபேன், பீரோ, கட்டில், சோஃபா செட், கேஸ் அடுப்பு என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களையும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களையும் இழந்து நிற்கிறார்கள் என்றும், உடுத்திய உடையை தவிர மாற்று உடை கூட இல்லாமல் தவித்து வரும் நிலையில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டார்கள் என கூறுவது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதாக உள்ளதாகவும் கேப்டன் வேதனை தெரிவித்துள்ளார். பல குடும்பங்கள் வீடுகளை இழந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்று பாதிக்கப்பட்ட மக்கள் தாங்கள் இழந்தவற்றை புதியதாக வாங்குவதற்கு லட்சக்கணக்கில் செலவிட வேண்டும் என்றும், மீண்டும் அவர்கள் வாழ்க்கை பயணத்தை வழக்கம் போல் துவங்க குறைந்தபட்சம் 3 முதல் 6 மாத கால ஆகும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் ஏழை நடுத்தர மக்கள் என கூறியுள்ள தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, அவர்களுக்கு நிவாரணமாக 5000, 10,000 தருவதாக கூறியிருப்பதை வைத்து எந்த பொருளையும் வாங்க முடியாது என்று கேப்டன் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களின் இழப்புக்கு அதிமுக அரசுதான் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு துன்பத்திலும் பொருளாதார கஷ்டத்திலும் இருக்கும் அந்த மக்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா நேரடியாக எந்தவித உதவியும் செய்யவில்லை என சாடியுள்ள கேப்டன், அவர்களை காப்பாற்ற வேண்டிய தலையாய கடமையும் பொறுப்பும் தமிழக முதலமைச்சராக இருக்கின்ற ஜெயலலிதாவுக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது என்று தெரிவித்துள்ளார். எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் விற்பனை செய்யப்படும் வீட்டு உபயோகப் பொருட்கள், உணவுப் பொருட்கள் மற்றும் உடைகள் மீது விதிக்கப்பட்டுள்ள 14.5% மதிப்பு கூட்டு வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து உடைமைகளையும் இழந்து மீளா துயரில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த வரியை ரத்து செய்வது அவர்களுக்கு ஒரு வகையில் உதவியாக இருக்கும் என்றும், எனவே தமிழக அரசு உடனடியாக மதிப்பு கூட்டு வரியை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார்.
வெள்ள நிவாரணம் கணக்கெடுக்கும் பணியில் அதிமுகவினர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக புகார் தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சர் ஜெயலலிதா நேரில் சந்திக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கனமழையால் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை அடுத்து சாலைகளில் குப்பை கழிவுகள் மலை போல் தேங்கியுள்ளன. இந்நிலையில் மக்களின் நலன் கருதி தேமுதிக சார்பில் குப்பை அகற்றும் பணி சென்னை முழுவதும் நடைபெற்றது. கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மேற்கு மாம்பலம், விருகம்பாக்கம், வில்லிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்திருந்த குப்பைகளை அகற்றும் பணியில் நேரடியாக ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கேப்டன், தமிழக அரசால் நிவாரண உதவிகள் வழங்கப்படுவதில் தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் கணக்கெடுக்கும் பணியில் ஆளுங்கட்சியினர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக புகார் தெரிவித்த கேப்டன், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சர் ஜெயலலிதா நேரில் சந்திக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். நீர்நிலைகளை முறையாக பராமரிக்காமல் தண்ணீருக்காக அண்டை மாநிலங்களிடம் கையேந்தும் நிலைக்கு திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் மக்களை தள்ளிவிட்டதாகவும் கேப்டன் விஜயகாந்த் அப்போது குற்றம் சாட்டினார். சும்மா இந்த மாதிரி ராணியா இந்த மாதிரி யாரையுமே பார்க்காதான், இவ்வளவு தண்ணி வந்துச்சு, இவ்வளவு தண்ணி வந்து எதுக்காக சார்? இந்த அம்மா சும்மா கேட்குறான், கேட்டு கேட்டு இந்த அம்மா எதுக்குமே பதில் பேசாமல் இருக்கனால அதான் கோர்ட்டே சொல்லிச்சு. கோர்ட் என்ன சொல்லுது? மத்திய அரசு மாநில அரசு ஒற்றுமை இல்லை. இந்த அம்மா ராணிமா இருந்தால் எப்படி யாருங்க ஒத்து வருவான்? இறங்கி போனாதானே ஏன் கை கட்டி நீங்க இறங்கி வந்தா எல்லாருமே இறங்கி வந்துடும். அதாவது நிதிஷ்குமார் 5 கோடி ரூபா கொடுத்து வரவேற்பு கொடுத்து, சீதாராமையா கொடுத்து 5 கோடி ரூபாய்க்கு இது வரைக்கும் வரவேற்பு கொடுத்துச்சான். கொடுத்தா என்ன, யாரு கொடுத்தா என்ன? நான் மக்களுக்கு தானங்க, மக்களுக்கு கொடுக்கற யாரு கொடுத்தா என்ன? சென்னை KK நகரில் உள்ள ராமசாமி சாலையில் தேங்கியிருந்த குப்பைகளை அகற்றிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மழை வெள்ளத்தால் சென்னையில் ஏற்பட்ட பேரழிவுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் அமைச்சர் பன்னீர்செல்வம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கணுமா வேண்டாவா என்று ஒரு ஆணை, அதாவது ஒரு சிக்னேச்சர் வாங்குறதுக்காக 7 டேஸ் ஃபைல் வந்து அந்த அம்மா டேபிளில் வெயிட் பண்ணியிருக்கு. பட் அந்த அம்மா வந்து அதை பார்க்கல, அவங்க கவனத்துக்கு யாருமே கொண்டு போகல. அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால கடைசி நிமிஷத்தில் வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி நைட்டு செம்பரம்பாக்கம் ஏரியை ஓப்பன் பண்ணலன்னா டேம் உடையக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அதிகாரிகளாகவே மந்திரிகளோட துணை இல்லாமல் வேறு வழி இல்லாமல் செஞ்சதாக நாங்கள் கேள்விப்படுறோம். ஸோ அந்த அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இத்தனை லட்சம் மக்களுக்கு ஒரு சிஎம்மாக இருக்கிற ஒரு முதலமைச்சருக்கோ மந்திரிகளுக்கோ இல்லை. அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாகவே நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இதை நினைக்கிறோம். முதலமைச்சர் என்பது முதல் சேவகராக இருக்கணும் மக்களுக்கு. வெறும் ஹெலிகாப்டரில் சுற்றிட்டு ஒரு 1/2 மணி நேரம் போகிறவங்க வந்து முதலமைச்சராக இருக்கிறதுக்கு எந்த விதத்திலும் லாயக்கே இல்லாத ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதா என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க. நிச்சயமாக மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க. இதனுடைய விளைவு வரப்போகும் தேர்தலில் நிச்சயம் பிரதிபலிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடர் மழையால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பயிரிட்டிருந்த நெல், வாழை, மரவள்ளி, வெங்காயம் உள்ளிட்டவை தண்ணீரில் அழுகியுள்ளதால் பொருளாதார சிக்கலில் சிக்கித் தவிப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு உட்பட்ட காரியாபட்டி ஒன்றியத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெங்காயம் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. 2000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வெங்காய பயிர்கள் அண்மையில் பெய்த மழை வெள்ளத்தில் முழுகியுள்ளன. அறுவடை நேரத்தில் தண்ணீர் தேங்கியதால் வெங்காயம் முழுவதும் தண்ணீரில் முழுகி அழுகி போனது. இதனால் ஏக்கர் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் அரசு அறிவித்துள்ள நிவாரணத் தொகை போதுமானது அல்ல என தெரிவிக்கின்றனர். மேலும் கணக்கெடுக்கும் பணியை நடுநிலையோடு செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் அப்போது வலியுறுத்தியுள்ளனர். நாங்கள் 50 ஏக்கர் வெங்காய பயிர் நட்டிருந்தோம். தீபாவளியிலிருந்து மழை தொடர்ந்து பெஞ்ச காரணத்தில் 50 ஏக்கர் அழுகி நாசமடைந்து விட்டது. அதனால் அரசாங்கம் குறிப்பிட்ட இழப்பு தொகை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
இதேபோல் கரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட புதுப்பாளையம், வேலாயுதம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் குச்சிவள்ளி கிழங்கு பெருமளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தொடர் மழை காரணமாக பல நாட்கள் தண்ணீர் தேங்கியதால் குச்சிவள்ளி கிழங்குகள் முற்றிலும் அழுகி சேதமடைந்தது. இதனால் டன் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் விற்பனை செய்யப்பட்ட குச்சி வள்ளி கிழங்குகள் தற்போது 2,000 ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்யப்படுவதாகவும், இதனால் தாங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஆகவே வெள்ள பாதிப்பு குறித்து கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் அப்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த சிறுவற்றூர் பகுதியில் வடிகால் வசதி இல்லாததால் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிட்டிருந்த நெற்பயிர் முற்றிலும் சேதமடைந்து விட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் நீர்நிலைகளின் கரைகளை மணல் முட்டைகளை அடுக்கி பொதுப்பணித்துறையினர் அடைப்பதாக கூறும் விவசாயிகள் வயல்வெளிகளில் தண்ணீர் புகுவதை தடுக்க தொலைநோக்கு பார்வையுடன் தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 200 ஏக்கர் பரப்பளவு நிலத்தில் தண்ணி பூரா வர்றதுக்கு வழியே கிடையாது. இந்த அணைக்கட்டத்தில் வந்து வடிகால் இல்லாதனால போன நிலம் தண்ணி வந்து எங்கள் நிலம் வந்து பள்ள பகுதி இருக்கிறதுனால எல்லா தண்ணி வந்து எங்கள் நிலத்தில் நிற்கிது. இதனால் வந்து எங்கள் நிலம் அடிச்சும் போயிடுது. இதை வந்து கவர்மெண்ட் வந்து இதை எடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவரும் அரசாங்கமும் சேர்ந்து எங்களை சீர்படுத்தி வடிகால் அமைச்சு தரணும், எங்கள் நிலத்தை வந்து சரி பண்ணி தரணும், எங்களுக்கு ஏற்படுத்தி தரணும். சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் உள்ள கடம்பூர் நீர்வீழ்ச்சியில் அணை கட்டும் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கெங்கவல்லியை அடுத்த கடம்பூர் பைத்தூர் மலைப்பகுதியில் கழுகு நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. இந்த தண்ணீர் கலிங்கம் நீரோடை வழியாக ஸ்வேதா ஆற்றில் வீணாக கலக்கிறது. இந்நிலையில் விவசாயிகளின் வலியுறுத்தலை அடுத்து சுமார் 4,70,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அணை கட்டும் திட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் திட்டம் கிடப்பில் போடப்பட்டதால் கழுகு மழைநீர் வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த மாதிரி நீர்வீழ்ச்சி மழை வந்தால் அருவி மாதிரி கொட்டுது. இதை வந்து அணை கட்டுறதுக்கு ஏற்கனவே நிதி ஒதுக்கி அது கிடப்புல போட்டாங்க. கட்ட முடியாமல் கிடப்புல கிடக்குது. இது தண்ணி இவ்வளோ தூரம் அருவி மாதிரி வந்து வீணாக போகுது. எப்பயோ மழை பெஞ்சாதான் இந்த மாதிரி தண்ணி வருது. வரப்போ நம்ம தேக்கி வச்சு ஒரு அணை கட்டி கொடுத்தாங்கன்னா இது வந்து எல்லாத்துக்குமே பயன்படும். கடம்பூர் மக்களுக்கு எல்லாம் தண்ணி பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராது. இப்போ குடி தண்ணி பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அணை கட்டி தருமாறு அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கிறோம். மேலும் அணை கட்டப்பட்டால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுவதுடன் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் தேவையும் நிறைவடையும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். சிங்கப்பூர் செயற்கைக்கோளுடன் PSLV ராக்கெட் விண்ணில் ஏவுவதற்கான கவுண்டவுன் தொடங்கியுள்ளது. சிங்கப்பூரில் உருவான 6 செயற்கைக்கோள்களை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ விண்ணில் செலுத்த உள்ளது. வரும் 16ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து PSLV ராக்கெட் மூலமாக இந்த செயற்கைக்கோள் அனுப்புகிறது. இந்த ராக்கெட் விண்ணில் பாய்வதற்கான 59 மணி நேர கவுண்டவுன் இன்று காலை 7 மணிக்கு துவங்கியது. சிங்கப்பூரில் இந்த 6 செயற்கைக்கோள்களில் டெல்லாஸ் 1 என்ற முதன்மை செயற்கைக்கோளானது 400 கிலோமீட்டர் எடை கொண்டதாகும். மீதமுள்ள 5 செயற்கைக்கோள்களில் 2 மைக்ரோ வகையையும் 3 நானோ வகையையும் சேர்ந்த செயற்கைக்கோள்களாகும். நடப்பாண்டில் இதுவரை இஸ்ரோ 3 இந்திய செயற்கைக்கோள்கள், 11 வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் என்று மொத்தம் 14 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவியுள்ளது. இதில் 13 செயற்கைக்கோள்கள் PSLV ராக்கெட் மூலமாகவும், ஒரு செயற்கைக்கோள்கள் GSLV ராக்கெட் மூலமாகவும் ஏவப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது ஏவப்பட உள்ள இந்த 6 சிங்கப்பூர் செயற்கைக்கோள்களும் இது வெற்றிகரமாக ஏவப்பட்டால் இஸ்ரோவின் இந்த ஆண்டின் கடைசி சாதனையாகவும் இது அமையும். மும்பை குண்டுவெடிப்பு சம்பவத்தின் முக்கிய குற்றவாளி தாவூத் இப்ராஹிம் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்படுவது உறுதி என்று CBI இயக்குநர் அனல் சின்ஹா தெரிவித்துள்ளார். மும்பையில் 1993ஆம் ஆண்டு தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தன. இந்த பயங்கர தாக்குதலில் நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிம் முக்கிய குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து தலைமறைவான தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள அவரை கைது செய்ய CBI தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அண்மையில் தாவூத் இப்ராஹிமின் முன்னாள் கூட்டாளியான சோட்டா ராஜன் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டார்.
இந்நிலையில் இந்தியாவால் தேடப்படும் முக்கிய குற்றவாளியான தாவூத் இப்ராஹிமை பிடிக்க சிபிஐ முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் இதனால் அவரை கைது செய்து இந்தியாவுக்கு கொண்டு வருவது உறுதி என்றும் சிபிஐ இயக்குநர் அனில் சின்ஹா கூறியுள்ளார். சோட்டா ராஜன் சரணடையவில்லை என்றும் இந்திய அதிகாரிகள் அவரை இந்தோனேஷியாவில் கைது செய்து இந்தியாவுக்கு கொண்டு வந்ததாகவும் அவர் பதுங்கியிருந்த இடத்தை கண்டுபிடிக்கவே 6 மாதங்கள் ஆனதாகவும் அனில் சின்ஹா தெரிவித்தார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெறும் வகையில் குறைந்தபட்ச பாடத்திட்டம் வழங்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. மழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு அவ்வப்போதும் தொடர் விடுமுறையும் அளிக்கப்பட்டன. இந்நிலையில் 33 நாட்களுக்கு பிறகு இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன. இதனால் மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு சென்றனர். வெள்ளத்தில் புத்தகங்கள் மற்றும் நோட்டுகள் அடித்து செல்லப்பட்டுள்ளதால் அதனை இலவசமாக விரைந்து வழங்கவும், நோய் பரவாமல் தடுக்க மருத்துவ முகாம்களும் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்க வீட்டுல தண்ணி நோட்டு புக் எல்லாம் இருந்துச்சு. இப்போ நாங்கள் எப்படி எக்ஸாம் படிக்கிறதுன்னு தெரியல. அரையாண்டு வரை கிட்ட நெருங்கிச்சு. பப்ளிக் வர எங்களுக்கு கிட்ட நெருங்க எல்லாம் படிச்சதெல்லாம் மறந்து போச்சு. நோட்டு புக்ஸுங்களில் தான் நாங்கள் எப்படி படிக்க போகிறோன்னு இருக்குது. அரசாங்கம் எங்களுக்கு நோட்டு புத்தகம் கொடுத்து எங்களுக்கு உதவினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எக்ஸாமே கொஞ்சம் ஃப்ரீ கொஞ்சம் தள்ளி போட்டு மிஸ்ஸுங்க நல்லா கோச்சிங் கொடுத்து இந்த 2 மாதத்துல எங்களுக்கு பப்ளிக் இங்கே மழையினால எங்களுக்கு 1 மாதத்துக்கு காலமாக லீவ் விட்டதுனால எங்களால் ஒழுங்காக படிக்க முடியல. இங்கே படித்தது அரையாண்டுக்கு படித்ததையும் நாங்கள் மறந்துட்டோம். இந்த புக்கு நடந்ததுனால புக்கு இதுமாரி கொடுத்து நாங்கள் படித்து அதனால அரையாண்டு தேர்வை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இல்லை பப்ளிக் கூட ஸ்ட்ரைட்டாக போனால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். பள்ளிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுதல் உள்ளிட்ட புனரமைப்பு பணிகள் நிறைவடையாததால் சென்னையில் 29 பள்ளிகளுக்கும் திருவள்ளூரில் 5 பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடப்பட்டது. இந்நிலையில் 1 மாத விடுமுறையை ஈடுகட்டுவதற்காக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் சனிக்கிழமைகளிலும் அரசு பள்ளிகளை இயக்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் இது தொடர்பாக அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முடிவு செய்து கொள்ளலாம் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெறும் வகையில் குறைந்தபட்ச பாடத்திட்டம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ள நிவாரணம் வழங்குவதில் அதிமுக அரசு மெத்தனம், நீடிக்கிறது மக்களின் போராட்டம். கார் மீது அரசு பேருந்து மோதிய விபத்து, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் பலியான பரிதாபம். மற்றும் பல செய்திகள் ஒரு சிறிய இடைவெளி. செய்திகள் தொடர்கின்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வெள்ள நிவாரணம் வழங்க கோரி பொதுமக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை பாதிக்கப்பட்டவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் கடலூர் மாவட்டம் பேரிழப்பை சந்தித்துள்ளது. நிவாரண பணிகளை அதிமுக அரசு முறையாக மேற்கொள்ளவில்லை என்று கூறி பல்வேறு இடங்களில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சிதம்பரம் அருகே உள்ள பொன்னங்கண்ணி மேடு பகுதியில் புகுந்த வெள்ளத்தால் குடும்ப அட்டை, துணிமணிகளை இழந்து வீதியில் நிற்பதாகவும், ஆனால் எந்த நிவாரண உதவிகளையும் அரசு தங்களுக்கு இதுவரை செய்யவில்லை என்று கூறி அப்பகுதி மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். வெள்ள நிவாரண உதவியை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்போது அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆடி ஆஃபீஸ் வந்தோம் ஐயா. ஆடி ஆஃபீஸில் வெளில போங்க, எந்த நிவாரணமும் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. வெள்ளத்துக்கு பாதி பேருக்கு பணம் கொடுத்தாங்க, பாதி பேருக்கு கொடுத்தோன்னு சொல்லி எழுதிட்டு பணம் கொடுக்கவே இல்லை. பிரசிடென்ட்டும் வந்து இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. புக்கு, நோட்டு எல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. ரேஷன் கார்டுலாம் இது வரைக்கும் என்னன்னு பார்க்கல. வந்தோம், உள்ளே இருந்துக்கிட்டு ஆடி ஆஃபீஸ் உள்ள அதிகாரி எங்களை வெளில நின்றுட்டு இருக்கோம், என்னன்னு கூட பார்க்காத காரில் ஏறி போயிட்டே இருக்காங்க. சேலம் அருகே கார் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிகழ்வு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியை சேர்ந்தவர் முகமது சலீம். சென்னையில் வியாபாரம் செய்து வந்த இவர் 2 நாட்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இதையடுத்து இவரது உடல் சொந்த ஊரான கரூர் பள்ளப்பட்டிக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. அப்போது கார் ஒன்றில் உயிரிழந்த சலீமின் தந்தை அப்துல் பாரி, தாய் ஆயிஷா உள்ளிட்ட உறவினர்கள் 7 பேர் ஆம்புலன்ஸுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தனர்.
சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்த மேட்டுப்பட்டி அருகே கார் சென்று கொண்டிருந்த போது சேலத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து நிலைத்தடுமாறி காரின் மீது பயங்கரமாக மோதியது. இதில் காரில் பயணம் செய்த அப்துல் பாரி, ஆயிஷா தக்கா உள்ளிட்ட 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். உடன் வந்தவர்கள் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பள்ளப்பட்டிக்கு வந்து நேற்று 2 நாளைக்கு முன்னால் சென்னையில் வந்து ஒருத்தர் வந்து பைக் ஆக்சிடென்ட்டில் தவறிட்டாங்க. அது இன்னைக்கு அடக்கம் பண்ணுறதுக்காக சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்க போகும்போது இவங்க ஒரு தனி காரில் வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஆத்தூர் பக்கத்தில் மேட்டுப்பட்டியில் இவங்க வந்துட்டு இருந்த வண்டி இனோவா வண்டி ஒரு பஸ்ஸில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து இதை அடிபட்டு இறந்துருக்காங்க. விபத்தில் உயிரிழந்த மகனின் உடலை சென்னையில் இருந்து சொந்த ஊர் கொண்டு செல்லும் போது நிகழ்ந்த சாலை விபத்தில் தாய், தந்தை உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்த நிகழ்வு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் VAO சான்றுடன் விண்ணப்பித்தால் எந்தவித கட்டணமின்றி வழங்கப்படும் என்று திருவள்ளூர் பல்கலைக்கழக பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தனியார் கலை கல்லூரியில் பல்கலைக்கழக பொதுச் செயலாளர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கடந்த காலங்களில் மாணவர்களிடம் கூடுதலாக வசூல் செய்யப்பட்ட தேர்வு கட்டணத்தினை மாணவர்களுக்கு மீண்டும் தரும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வரும் பருவத் தேர்வில் மாணவர்கள் கட்ட வேண்டிய தேர்வு கட்டணத்தில் கழித்துக் கொண்டு மீதமுள்ள தேர்வு கட்டணத்தினை வசூல் செய்யும் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இப்போதான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுது. ஏற்கனவே நாங்கள் அந்த கோரிக்கை கொடுத்துருவோம். மாணவர்கள் வந்து செலுத்துக்கிறது வருகிற தேர்வில் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும், திருப்பி விடணும் ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா அடுத்து வர பருவத் தேர்தலில் அதை அவங்க கணக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். கடலூர் மாவட்டத்தில் அனைத்து கல்லூரிகளுமே கொடுக்கக்கூடியது. பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு முகாம் போட்டிருக்கோம். பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு நபரை உட்கார வச்சு முகாம் போட்டிருக்கோம். விண்ணப்பம் அளித்தால் 1 வாரத்தில் அதனுடைய நகல்கள் உடனடியாக கிடைக்கும். இலவசமாக சம்பந்தப்பட்ட VAO சர்டிஃபிகேட் பண்ணணும். இலவசமாக மாணவர்களுடைய பகுதியில் VAO சர்டிஃபிகேட் பண்ணணும். இந்த இடத்துல வெள்ள பாதிப்பு இருக்குது, அது இழப்பு உண்மைதான சர்டிஃபிகேட் பண்ணணும். இதனால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் VAO சான்றுடன் விண்ணப்பித்தால் எந்தவித கட்டணமுமின்றி வழங்கப்படும் என்று திருவள்ளூர் பல்கலைக்கழக பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். வரும் 18ஆம் தேதி வரை அனைத்து அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளிலும் இந்த சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கி பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் காட்டு யானைகள் தொடர்ந்து பொதுமக்களை மிதித்துக் கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கூடலூர் அருகே உள்ள சேரம்பாடி பகுதியில் மாரியம்மாள் என்ற 50 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் தேவ ஆலயத்திற்கு செல்லும் போது அவரை காட்டு யானை ஒன்று மிதித்துக் கொன்றது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் முதியவர் ஒருவரை யானை தன் காலால் மிதித்துக் கொல்லப்பட்ட நிலையில் மீண்டும் நடைபெற்ற இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தினால் காவல்துறையினர் தங்களை தாக்குவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வனவிலங்குடைய தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நேற்றைய தினம் ஓவேலி பகுதியில் வெங்கடாசலம் என்பவரை காட்டு யானை குத்தி கொடூரமாக கொலை செய்திருக்கிறது. அந்த காட்டு யானையை காட்டுக்குள் விரட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்த மக்களை காவல்துறை, கூடலூர் காவல்துறை அடித்து ஒழித்து அவர்களை பணைய கைதிகளாக வைத்து அந்த உடலை உறவினர்கள் கூட பார்ப்பதற்கு அனுமதி மறுத்து இரவோடு இரவாக அடக்கம் செய்ய வேண்டும் என்று மிரட்டினார்கள். உடனடியாக காட்டு விலங்கை அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் யானையை. இல்லை என்று சொன்னால் இந்த மக்களுடைய நிலை ரொம்ப பரிதாபமாகிவிடும். உடனே வனத்துறையும் காவல்துறையும் வருவாய்த்துறையும் மாவட்ட நிர்வாகமும் போர்க்கால அடிப்படையிலே வனவிலங்குகளை காட்டுக்குள் விரட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சிக்ஸரில் சாதனை படைத்த மெக்கலம். விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அதிக சிக்ஸர் அடித்து கில்கிறிஸ்டின் சாதனையை நியூசிலாந்து அதிரடி ஆட்டக்காரர் மெக்கலம் சமன் செய்துள்ளார். நியூசிலாந்து அணியின் கேப்டன் மெக்கலம் 2வது இன்னிங்ஸில் இலங்கை முன்னணி சுழற்பந்து வீச்சாளர் ஹெராத்தின் ஓவர்களில் 2 சிக்ஸர்களை பறக்கவிட்டார். இதன் மூலம் டெஸ்டில் அவரது சிக்ஸர் எண்ணிக்கை 100ஆக உயர்ந்தது. இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக சிக்ஸர் விளாசியவரான ஆஸ்திரேலிய முன்னாள் விக்கெட் கீப்பர் கில்கிறிஸ்டின் சாதனையை அவர் சமன் செய்தார். அடுத்த டெஸ்ட் போட்டியில் அதிக சிக்ஸர் என்ற சாதனையை மெக்கல்லம் படைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
சிக்ஸரில் சதம் அடிக்க மெக்கலம் எடுத்துக்கொண்ட பந்துகளின் எண்ணிக்கை 9756. ஆனால் கில்கிறிஸ்ட் இந்த மைல்கல்லை 6578 பந்துகளிலேயே படைத்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.